இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு அம்மனமா குளிக்கிறதா பிடிக்கும்னு. நம்ம வீட்டு பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி பப்ளிக்ல ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இட்ஸ் மை சாய்ஸ். இது எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ், ஏன் கோர்ட்ல கூட இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல. அங்க எல்லாம் போய் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ்னு நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. மனசுல என்ன நினைச்சனோ அது அப்படியே சொல்லிட்டீங்க. நீங்க சாரி கட்டிட்டு வரப்ப எனக்கு தெரியும் பொண்ணுங்கெல்லாம் ஃப்ரீடம்னு சொல்லி இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்றாளுங்க. யாரா இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணும்போது இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ்னு சொல்லிட்டு நீங்க வெறும் சட்டி போட்டுட்டு கதை கேட்க உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் என்ன கதை? சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பண்றோம். எல்லா டைரக்டரையும் கூட்டு படத்தை போட்டு காட்டுறோம். படம் சூப்பரா இருக்குன்னு போஸ்ட் பண்ணி சொல்ல வைக்கிறோம். மக்களை ஏமாத்தி ஸ்கேம் பண்றோம். இப்போ நானே நைட்டி போட்டுட்டு கதை சொல்ல வந்திருந்தா? முதல் மரியாதை மாதிரி ஒரு படம், வயசான சும்மா கும்முன்னு இருக்கிற ஒரு ஹீரோ, உங்களை மாதிரி பிரியா பவானி சங்கர் மாதிரி ஒரு ஹீரோயின், 2 பேரும் லவ் பண்றீங்க. கேவலமா இருக்குல்ல? சோ யாரா இருந்தாலும் கோவிலுக்கு பிகினி போட்டுட்டு போறதும் ஸ்விம்மிங் பூல்ல கோட் சூட் போட்டுட்டு குதிக்கிறதும் முட்டாள்தனம். அவ்வளவுதான்.